जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் சார், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் இப்போ அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படித்தானே இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா, எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ வந்து இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. கும்பராசி நேயர்களை, அவிட்டம் கும்பராசி, சதயம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர். இந்த கும்பராசிக்காரர்கள்னாலே டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டு. இவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னே தெரியாது. டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டு, இதுதான் அவங்களோட கேரக்டர். கும்பராசிக்காரர்கள் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவர்களே ட்ரெண்டு கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு ட்ரெண்டு கிரியேட் பண்ணி அதில் போவாங்க. இவர்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணினா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இவங்களா ஒரு ட்ரேட் கிரியேட் பண்ணி இவங்களா ஒரு, ஏன்னா என்னென்ன ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் திங்கர், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். க்ரௌடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நியூ ஐடியாஸ் கிரியேட் பண்ணுவாங்க. கூட்டத்தோட 10ஓட 11 வேண்டாம். நான் அது ஏதோ படத்துலலாம் டைலாக் ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. ஏதோ சிங்களாக வந்தால் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணிங்க தான் கூட்டமாக வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி க்ரௌடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நியூ ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. நான் புதுசாக ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த ஐடியா இது பண்ணினா சிறப்பாக இருக்கும்னா அது சிறப்பாக தான் இருக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது, கரெக்டாக தான் இருக்கும். கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்பிரடிக்டபுள், இவனை கெஸ் பண்ணவே முடியாது. கும்பராசிக்காரங்க இப்படியா அப்படியா, நல்லதுலேயும் சேர்த்துக்க முடியாது, கெட்டதுலேயும் சேர்த்துக்க முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன், அன்பிரடிக்டபுள், டிட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கும்பராசி பெண்கள்லாம் வந்து ரொம்ப மாடர்ன், போல்டு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சுயமரியாதை குடிக்கிறது கஞ்சி கொப்பளிக்கிறது பண்ணிடுறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்படி தான், பணம் இருக்குது இல்லை நான் இப்படி தான், யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீடமாக இருக்கணும், ஃப்ரீடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க.
நீ என்ன சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் ஒன்றை சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போய்க்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சுது. டிஃப்ரெண்ட் ஸ்டைல் லவ், எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. லவ் இருக்குது, ஆனால் அதுக்கு இருக்கிற அளவு அது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. கமிட்மெண்ட் இஷ்யூலாம் நிறையா இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப், மேரிட் லைஃப் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ரெண்ட்லி மாதிரி போகும், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி போயின்னு இருக்கும். கணவன் மனைவி தான், நீ காலைல போனியா, எந்திருந்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, எந்தியா போனியா, வந்தியா, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி போகும். ஒரு டீப்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் சில பேருக்குலாம் இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சான்சஸ் நிறையா இருக்கும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, எங்கே தான் திடீர்னு வம்பு சண்டை வருதுன்னே தெரியும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஆனால் திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும். நல்லா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருந்தால் கூட கிரியேட்டிவ் ஃபீல்டர், ஏதாவது கிரியேட்டிவ் ஃபீல்டு, ஏதாவது ஒன்று உருவாக்குறது, ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டுறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது, இதெல்லாம் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். ஸ்டெபிலிட்டி குறைவு தான். இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்பிரடிக்டபிள், திடீர்னு சம்பாதிப்பாங்க, திடீர்னு நஷ்டமாயிடும், திடீர்னு சம்பாதிப்பாங்க, திடீர்னு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு நிற்பாங்க, அந்த மாதிரிலாம் உண்டு. ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் ரொம்ப சில நேரத்தில் வீக்காக தான் இருக்கும். கும்பராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், இந்த ஒரு கன்னி ராசி எடுத்துட்டிங்கன்னா இந்த மகர ராசி அல்லது மகர ராசி கூட பரவாயில்ல, கும்பராசி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், நிச்சயகண்டம் பூர்ண ஆயுஸ் தான். இந்த டெய்லி ஒரு சண்டை, டெய்லி ஒரு பிரச்சனை. நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டபன், பிடிவாதம், அன்பிரடிக்டபிள். ஒரு விஷயத்தை ஒரு சில விஷயங்களை பாசிட்டிவான இண்டிபெண்டன்ஸ், கிரியேட்டிவிட்டி, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன சடன் டிசிஷன் லாஸ், ரிலேஷன்ஷிப் டிஸ்டன்ஸ். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரவே கூடாது. இவன் ஏன் வீட்டுக்கு வரான், மாமனார் மாமியார் தான், அவன் ஏன் வீட்டுக்கு வரான், அவன் என்ன அவனுக்கு அண்ணன் அங்கே விட்டு வேலை இல்லையா அப்படின்னு கேட்பான். மாமனாராக இருந்தாலும் இப்படி தான் கேட்பான், மாமியாராக இருந்தால் இப்படி தாங்க. மரியாதையே கொடுக்க மாட்டாங்க சில பேர். ஆண்களாக இருந்தால் சில பேர் மரியாதை, பெண்களாக இருந்தாலும் சில பேர் வந்து அந்த மரியாதை அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்காது. அவன் ஏன் இங்கே வரான் அப்படின்னு அதை தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான டைப். அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. மரியாதைன்னு கேட்டு வாங்கிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். யாரை நம்ம கேட்டு வாங்குவோம் மரியாதையெல்லாம், அது மாதிரி. ரெண்டாவது, எப்போதுமே இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நான் வேற மாதிரி, இந்த படத்தெல்லாம் சொல்லலாம், நான் வேற மாதிரி, என்னை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது, இதுதான் அவங்களுடைய டைட்டில். நான் வேற மாதிரி, என்னை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது, என்னை புரிஞ்சுக்கிட்டா யூ சக்ஸஸ். புது சிந்தனை புதுமை தரும், தனித்தன்மை தான் தனி மதிப்பு. கும்பராசிக்காரங்க வேர்ல்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, வேர்ல்டை மாற்றுவாங்க. உண்டு தான், இதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்லலை. இவர்களை மாற்ற முடியாது, இவர்களை அக்செப்ட் பண்ணினா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய கேரக்டர் வைஸ் உள்ளது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் கேரக்டர்ஸ். நல்ல பர்சன்ஸும் இருக்காங்க, நல்ல சாமி பக்தி, தெய்வ பக்தியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, சாமி கும்பிடாதவர்களும் இருக்காங்க. அது அவங்களுடைய சில விஷயங்கள். அவங்களுக்கா பிடிச்சா சாமி கும்பிடுவோம், பிடிக்கலையா ஆமாம் என்ன சாமி அது பூதமாகுதுன்ட்டு போயிடுவான்.